மணிமாறனுக்கு இந்த நாட்டின் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். எப்படி என்றால் என்னுடைய மகன் சீரும் சிறப்போடு இந்த ஆட்சி புரிவான் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறேன். என்னுடைய தம்பி தங்கை இருவரும் கலந்தாமல் சிறப்போடு பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பா கொடுத்து விட்டீர்கள். இந்த நாட்டு மக்களும் ஏன் என் தங்கை தம்பியும் இம்மூவரும் நான் கண்ணி விபல் காப்பேன். 10 நாள் காட்சி செல்லும். நானும் அயல்நாடு சென்றேன். பட்ட படிப்பை முடித்து விட்டேன். தாயகம் திரும்பி விட்டேன். இருந்தாலும் மலரணம் செல்ல வேண்டும். என்னுடைய தோழிகளை பார்க்க வேண்டும். அழகை மலரணத்தில் ஆடிப்பாடி மகிழ்ச்சி சென்று வருகிறேன். அண்ணா, நானும் உள்நாட்டு கல்வியிலே உளமாற தேறி இருக்கிறேன். மேல் படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு செல்ல இருக்கிறேன். அங்கே சென்று வானசாஸ்திரம், அறிவியல், விஞ்ஞானம் என்று மேற்படிப்புகளில் தேறி திரும்ப நம் நாட்டிற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தம்பியை ஆசீர்வதித்து அனுப்புவோம். தம்பி போயிட்டப்பா. நான் இப்பதான் பொறுப்பேற்றிருக்கேன். ஆகவே நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும். பொருளப்படுவீர்கள். வானவம் இருந்தால் அங்க ஒண்ணு கீக்க மாட்டான். இங்கதான் வந்து கீப்பான். ஆனவம் இருந்தா இந்த நாட்டிலே நான் யாரு? தளபதியா? நீங்க தளபதியாச்சு. தளபதி தளபதி மன்னர் காசி யாத்திரை செல்கின்றான். அந்த நேரத்துல புதியதாக இருக்கக்கூடியவன் அந்த மணிமாற பதவி ஏற்கிறாரே என்று இந்த நாட்டு தளபதி நான் மாறிடக்கூடாதா? அவனுக்கு ஆமா என்ன சொன்னா? என்ன சொன்னா தெரியுமா? அல்லையும் முள்ளையும் இருக்கக்கூடிய செருப்பு இந்த நாட்டை நான் ஒரு வழி ஆளுநர் நினைச்சேன். அயல் நாட்டிலே 3 இறந்து விடுவாங்க. ஆனா எப்படி அந்த நாய்ங்க எல்லாமே இங்க வந்துட்டாங்க. ஆமா, ஒன்று குடித்தாங்க. இந்த நாட்டுல இதுக்கு மேல தாக்குது. ஆரம்பிக்க போது சரப்பனுடைய சிறப்பான மடையனுக்கு தெரியாது. போக போக தெரியும். ராமாயண காவியத்துல, அதாவது ராமாயண காவியத்துல தசரத மன்னருக்கு மகனாக பிறந்தவர் ராமன். அப்படி இருக்கும்போது கைதேயினுடைய வார்த்தையை கேட்டு பரதன் சொல்லக்கூடியவன் யாரு? அந்த தசரத மன்னனுக்கு பிறந்தவன். ராமருக்கு அப்புறமாட்டுக்கு பிறந்தவ பரதன். அப்படி இருக்கும்போது ராமர் யாரு? அதாவது அவத்தினால பிறந்தவங்க. தசரத மன்னனுக்கு குழந்தை இல்லையே அப்பொழுது 2 குழந்தை ராம லட்சுமணன் பிறந்தாங்க. ராம லட்சுமணன் கிடைத்த உடனே அந்த குழந்தை 4 வளர்த்து வந்தாங்க. அந்த நேரத்துல தசரத மன்னனுக்கு குழந்தை பிறந்தது. அவர் பேரு தான் பரதன். அப்படி இருக்கும் போது வளர்ந்த ஒரு நேரத்திலே பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கைதேகி தன்னுடைய மகன் நாட்டை ஆளணும். எங்கிருந்தோ வந்த ராம காட்டை ஆள வேண்டும் என்று உரைத்தார். அந்த நேரத்துல தாயினுடைய வார்த்தையை கேட்டு, அதாவது எப்படி உடம்பு சரியில்லாத மாதிரி என்னுடைய வார்த்தையை கேளு என்ற சத்தியத்தை வாங்கிக் கொண்டு காட்டுக்கு போனார் ராமர். 14 வருடம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உரைத்தார். அப்படியே தாயினுடைய பாதத்தை வணங்கி காட்டுக்கு புறப்பட்டார் ராமர். அப்போது பரதன் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி பார்த்தான். கேட்கவே இல்லை.
அண்ணா நீங்க காட்டுக்கு போவாதீங்க. எதற்காக காட்டுக்கு போறீங்க அப்படி என்று உரைத்தார். தாயினுடைய சத்தியத்தை நான் காப்பாற்றுறதுனால காட்டுக்கு போறேன். காடால பிறந்தவன் நாடு, நாடால பிறந்தவன் நீ. வரதா நான் இல்லனாலும் பரவாயில்ல, அந்த நாட்டை ஆள்றான்னு சொன்னார். அப்பொழுது பரத எவ்வளவு சொல்லியும் ராமராகப்பட்டவர் கேட்கவில்லை. ராமர் லட்சுமணன் சீதை 3 பேரும் காட்டுக்கு போனாங்க. அந்த நேரத்துல அவன் சொன்னான் பாரு செருப்புன்னு, ராமருடைய பாத காணிக்கு எத்தனை வந்தா பரத. நம்ம இல்லாத பாதணி வந்தா தலையில வச்சு தலையை சுமந்து கொண்டு கையால கூட அதை தொட்டு வணங்கி தலையில தூக்கி வந்தான். அந்த செருப்பு ஆண்டது 14 வருடம் சிம்மாசனத்துல வச்சிருந்தான். அனுதினமும் பூஜை செய்தான். அண்ணன் இல்லாத சிம்மாசனத்தில் நான் வர மாட்டேன். அந்த செருப்பு 14 வருஷம் ஆண்டது. இனிமேல் தான் அந்த நாட்டுல யாருன்னு நான் காமிக்கணும். போக போக என்னோட பேரை காமிக்கிறேன். ராமாயணத்துல ஒரு கூலி, ராமாயணத்துல ஒரு கூலி. இந்த நாட்டுல நல்ல சனி. இதுக்கு மேல கூட இருப்பது உன்னுடைய வேலை. அப்படியே 100 இட்லி 50 வடை அடே தோடி வைத்தா பெங்கூர் தலைவர் 100 இட்லி 50 வடையா? சம்பத் மாமா சொன்னாரு உன தலைவர் சொல்லி அங்க பாரு. பத்து சிரம் கொண்டபடி பரிதாபமாக சத்து சொந்த பையன் என்ன பெருசாக கிழிக்க போறான், பெருசாக கிழிக்க போறான். சோனிங்க ரகுபதி பாடும் பாட்டை கேட்டு திருத்தர வழி பார்த்துக்கடா. நீ திருநாட்டு பின்னாலே வைக்க போற புடா, உனக்கு வைக்க போற புடா. வைக்க போறாங்க நல்ல ரக்க குடும்பத்தை நீ கெடுத்து விடாதே. நான் உனக்கு நெருங்கி போச்சு தள்ளி குதிக்காதே. வீட்டுக்குள்ள போனா திரும்ப சொல்ல பாரு, வீட்டுக்குள்ள போனா பாரு. பாட்டில் பொறுக்கிறோட மாடி சாணி போறோம். அவன் ஒயின் ஷாப்ல பாட்டுல போறதுன்றான். நான் எந்த ஏரியில போயிடலாம் பையன் பப்புளி வாயா ஆனத்தை வாங்காதரா. பூமி எவன்டா வாங்க எல்லாம் கட்டி ஒன்று போல மடித்து போட்டு அட்டன் பட்டன் சட்டன் கட்டு எல்லாம் கட்டி ஒன்று போல மடித்து போட்டு சந்தையில வெள்ளாடு போல் கொழுகுள்ள மடித்து போட்டு நல்ல இருக்க குடும்பத்தை நீ கெடுத்து விடாதே. நான் உனக்கு நெருங்கி போச்சு துள்ளி குதிக்காதே. வீட்டுக்குள்ள போனா திரும்ப தப்பு பாரு, வீட்டுக்குள்ள போனா திரும்ப தப்பு பாரு. என்ன பாடுறான் பாட்டுல வந்து எனக்கு டான்ஸ் அப்படியே கலகலான்னு வரும். என்ன பத்தி தவறா சொன்னா உனக்கு சிரிப்பு வருது. என்ன சிரிக்கிறீங்க? இது மேல சிரிக்காதீங்க. சொல்லிலாம் சிரிக்காதீங்க. என்ன சொல்றா தெரியுமா? ஐயா என்ன மாதிரி சிரிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பப்புனு வேஷம் ஆறவனை பார்த்துதான் சிரிச்சு கெடுப்பாங்கன்னு மக்கள். ஆனா உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா எதுக்கு சிரிக்கிறாங்க தெரியுமா? என்ன பார்த்து எதுக்கு சிரிக்கிறாங்க? கட்டி உள்ள போறது மேல போட்டு வேண்டிக்கிறேன். நானா
நான் மேல போட்டுனது. அது பேண்ட் கீஞ்சிட்டு ஓஹோ பேண்ட் கீழே பிடிக்கிறீங்க அதை மறைக்கிறது. அது மறைக்கிறதுக்கோசரம் அப்படியே சட்டி எடுத்து போட்டுக்கணும் பேடி போ கும்பேன் எவ்வளவு வானவங்க தான் எவன் பாடுறான் பாத்தியா? பாருங்க பாடுறான் பாடுறவனா? அது எனக்கு தெரியாதா? தெரியுமே யாரு? அவன் ஜாக்கெட்டுக்குள்ள பாரு வானொலி குட்டி டேய், அவ என்ன பத்தி எவ்வளவு கேவலமா பாடுறான். பாடுறான் எம்மத்த ஆடவர் இருக்கான். ஆமா. உன்னை பத்தி எதுவுமே பாடலையாவா? என்ன பத்தி தானே பாடுவா பாருங்க பாடுவா. ஏய் ஜால்ரா பையா, ஜாடுறா பையா ஏய் விஷ்ணு, ஏய் ஓமகுச்சி, உனக்கு 2 நாளுக்கு 7 குறுக்கு தண்ணி நடக்க தண்ணடா. அலச்சா அலச்சா உனக்கு 2 நாளுக்கு 7 குறுக்கு தண்ணி நடக்க தாண்டடா. நீ கடைசியாக போ சேருமிடும் போலூர் சுடுகாடு தானடா, போலூர் சுடுகாடு தானடா. பார்த்தா பார்த்தா எனக்கு பிடிக்கிறது, போட்டா பார்த்தா எனக்கு பிடிக்கிறது, போட்டா எனக்கு பெற்று போட்டா தெரிகிறதா, போட்டா இல்ல, ஓத்தான்னு உன்னை கேக்குறான். ஆடி இருக்கிற நாய் அவனுக்கு அருள் இல்ல? பைத்தியக்காரன் யார் பைத்தியம்? எங்க ஆச்சால தேவை கேக்குறான் என்ன கேக்குறான் ஏய், அப்ப கேட்டா எல்லாம் கேட்டு போய் போறான் விடு அட பாட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறேன் நீ. அட போட்டேன் என்ன அட பாவி. ஏப்பா, விட்டு நீ வாங்கி எடுத்து உங்க வீட்டுல தானே குடுக்குற ஆமா. நீ தானே வந்து ஆட்ட ஆடுற உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஆட்ட ஆடுறாங்க அதனால உங்க வீட்டுல இப்ப எவன் ஆட்ட ஆடி விடுப்பான் ஆடி விடுத்து விட்டுக்கும் ஏய், ஏண்டா எவனோ நம்மள தெரியாம பாடுறான். ஆனா பணத்தை வாரி அடிச்சா நம்மள எங்க இந்த பாடுவா புகழ்ந்து பாடுவான். டேய், எவன் எப்படி பாடினாலும் அவனுக்கு 5 மணிக்கு கூட சொல்லு.